ஹாய் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். நம்ம ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும் போட்டிருக்காங்க. ஸோ இதில் 4மே ஒரே மாதிரி தான் இருக்கும். 3rd 4th நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அன்புடையவர்கள் தம்முடலும் பிறருக்கே என்பர் கரெக்டான மீனிங் வரும். அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர். ஸோ அப்போ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது உயிருள்ள உடல், இது உயிரற்ற உடல். ஸோ அப்போ உயிரற்ற உடல். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், அன்றே ஒழிய விடல் என வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, அன்றே ஒழிய விடல். ஸோ அதாவது நடுநிலை கடந்து உண்டாகும் சொல்லும் பார்த்தீங்களா, அது வந்து அன்னைக்கே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கிளைஞரை அளக்கும் கோல். திருக்குறள் படிக்கும்போதே நம்ம கீழே உள்ள மீனிங்கும் சேர்த்து படித்தா மட்டும்தான் இனிமேலாம் அட்டன் பண்ண முடியும். கிளைஞரை அளக்கும் கோல்னா நமக்கு வரும் துன்பம். அடுத்த கொஸ்டின் கண்ணதாசன் பற்றினது. ஸோ கண்ணதாசன் பற்றி நம்மளுக்கு நிறையா நாலேஜ் இருக்குது. சரியான கூற்று கேட்டிருக்காங்க. ஸோ 1949 ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார். அது கரெக்டு தான். இயேசு காவியம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இயேசு காவியம் அவர் எழுதுனது தான். ஆனால் சாகித்ய அகாடமி விருது வந்து பெறலை. சாகித்ய அகாடமி எதுக்கு பெற்றாங்கன்னா, சேரமான் காதலிக்கு தான் இது பெற்றாங்க. அடுத்து இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். கவியரசுனாலே நம்மளுக்கு இன்னொன்று முடியரசன் குழப்பம். ஸோ முடியரசன் வந்து பட்டம் பெற்றார். கவியரசுங்கிற பட்டம் பெற்ற வந்து முடியரசன். கவிஞரேருனா வாணிதாசன். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி படித்தோன்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகளை, வேலுநாச்சியார் என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும்? தமிழ், ஆங்கிலம், உருது, ஃப்ரெஞ்சு. ஸோ அடுத்த கொஸ்டின், தொழில்நுட்ப சொற்களை. இதெல்லாமே புக் பேக் கொஞ்சம் கலந்து தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மைல் அப்படின்னாலே நம்மளுக்கு மீட்டரில் தான் முடியும். ஸோ அதை வச்சு இதை எடுத்துக்கலாம். அடுத்து நேட்டிவ் ஹரிசாண்டல்ங்கிறது என்ன வரும்? மணல், தொடுவரை. நேர்வானிசிஸ்னால் என்ன வரும்? 4th 1 மலை, புயல் காற்று. நேரனா நெப்டியூனோட துணைக்கோள். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், இது புக் பேக்கு. நேனோ டெக்னாலஜி ஈஸியாக. நேனோ டெக்னாலஜின்னு என்ன வரும்? நுண் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். இன்டெக்சுவல் அறிவாளர். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், ஆண்டிகள் மடம் கட்டியது போல. இதில் ஊமை தொடருக்கேற்ற சரியானது. ஆண்டிகள் வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆற்றில் கரைத்த புலினா என்ன வரும்? வீணாகிறது. ஸோ அது வந்து பயனற்ற செயல். கரடி பிறை கண்டது போலனா போலி. உள்ளிரற்ற பிறனா கரடி பிறை கண்டதுன்னா மிக அரிது. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த கொஸ்டின், நீர்மேல் எழுத்து போல் அப்படின்னா நிலையற்ற தன்மை. ஊமை தொடர். நீர்மேல் எழுத்து போனால் எழுதுனா நம்மளுக்கு நிற்கவே நிற்காது. ஸோ நீர்மேல நிலையற்ற தன்மை. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், எருக்கட்டார்க்கும் எட்டா கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டா கடுக்காய். ஸோ இதில் இந்த 4 இதுவுமே வாசித்து பார்த்தோன்னா வேளாண்மை வந்து வராது. ஸோ எருக்கட்டார்னா மலச்சிக்கல் கொண்டவர்களை, அதாவது தாய்க்கும் சேய்க்கும் சேர்ந்து மலச்சிக்கல் குழந்த பிறந்தப்ப இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது ஒன்று மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் இந்த 3மே கரெக்டாக வரும். ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இதோட எல்லா கொஷினும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.